காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தமிழர்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தினார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், காஷ்மீரில் மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் பஹல்காம் என்ற இயற்கை எழில் கொஞ்சும் இமயமலையின் அடிவாரத்தில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 28 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த சிலரும் காயமடைந்துள்ளதால் அவர்களை மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கும்படி எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த கழக பொதுச் செயலாளர், சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.